நம்ம எல்லாருமே பெட்டி கடையில் இந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்ருக்கோங்க. யாரும் சாப்பிடாதவங்க இருக்க மாட்டீங்க. சில இடத்துல இந்த ஸ்வீட்டை ஆல்கோவா சொல்லுவாங்க, சில இடத்துல பால்கோவா சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் இதுக்கு பேர் நெய்கோவாங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்ப அலாதியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய்கோவாங்க. அசல் பெட்டிக்கடை நெய்கோவா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெய்கோவா செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 125 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேங்க. இந்த கடலையை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே 250 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா 250 கிராம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம இன்னும் ஒரு மாவு கட்டாயம் சேர்க்கணும். அது என்னென்னா, இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் 150 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இந்த மைதா கட்டாயம் நீங்கள் சேர்க்கணும். சேர்த்தாதான் நமக்கு அசல் பெட்டிக்கடை நெய்கோவா டேஸ்ட்டு கிடைக்குங்க. அதனால் மைதாவை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. நான் 150 கிராம் மைதா சேர்த்துட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. கப்பு வந்து சின்ன கப்பு தான். 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இந்த மைதாவை இந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மைதாவை நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக ரோஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அது டேஸ்ட் வந்து மாறிடும், கலரும் மாறிடும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், வறுக்கும்போது இது நல்லா இளகி வரும். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வறுக்கும்போது நல்லா ஃபுல்லாக இளகி வந்துடுங்க. பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு, ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ இது நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்துருச்சு. அந்த மணமும் நல்லா மைதா மாவு இந்த நெய்யில் வறுக்கிற மனம் சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல பொட்டுக்கடலை, சீனி, ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, இதை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு இதையும் இந்த மைதா மாவோட நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இந்த அரைச்ச பொடியெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும்னு இல்லை. ஏன்னா பொட்டுக்கடலை வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆக தேவையில்லை. மைதா தான் நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போய் நல்லா ரோஸ்ட் ஆகணும். பொட்டுக்கடலை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொறுமையாக கலந்துக்கோங்க. அந்த நம்ம போட்டிருக்கோம்ல சீனி, இந்த சீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருகி வரணும். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும். இப்போது ரொம்ப உதிரி உதிரியாக இருக்குது இல்லையா? இவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கட்டியாக கலந்து வரணும். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சீனி மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அது நல்லா இறுகலாக வரும். இல்லைன்னா ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும். பாருங்கள், இப்போது ஓரளவுக்கு நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேங்க. இந்த ஸ்வீட்டை முழுக்க முழுக்க நெய்யில் செய்கிறதுனால தாங்க இதுக்கு நெய்கோவான்னு பேர். ஒரு சில இடத்துல ஆல்கோவா சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல பால்கோவா சொல்லுவாங்க. ஆல்கோவா பால்கோவா ரெண்டும் ஒன்று தாங்க. பால்கோவானா பால் வச்சு செய்கிறது தான். பட் இது நெய் வச்சு செய்கிறதுனால இதுக்கு நெய்கோவான்னு தான் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. உங்கள் ஊர் சைடு எப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ நல்லா கலந்து வந்துருச்சுங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டால் போதும். பாருங்கள், இப்போ நமக்கு அந்த உதிரி உதிரியாக இல்லாமல் எல்லாமே கட்டியாக சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த நெய்யை ட்ரே ஃபுல்லாக எல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ட்ரே இல்லைன்னா நீங்கள் தட்டில் கூட இந்த மாதிரி நெய்யை தடவிட்டு அந்த தட்டில் கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நெய் எல்லா பக்கமே நல்லா தடவி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச நெய்கோவாவை இந்த நெய் தடவுன ட்ரேயில் தட்டிக்கலாங்க. தட்டிட்டு இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா பரப்பி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வர்ற மாதிரி சமமாக போட்டுக்கோங்க. சமமாக போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.
எல்லா பக்கமும் ஈவனாக ஒன்று போல் இருக்கணுங்க. இந்த ஒரு பக்கம் மேடும் பள்ளமாக இல்லாமல் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அமுக்கி அமுக்கி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா உடையாமல் அப்படியே இறுகி நல்லா சூப்பராக வரும். சூடாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் அமுக்குனீங்கன்னா ஒன்றும் சேராது. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே நீங்கள் இதை ஆற விட்டுருங்க. 1 மணி நேரம் ஃபுல்லாக ஆறணுங்க. ஆறினா தான் இது கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள், இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை பீஸ் பண்ணுறேன். எவ்வளோ சுலபமாக வருது பார்த்தீங்களா கட் பண்ணுறதுக்கு. அப்படியே சாஃப்டாக வருதுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெட்டி கடையில் வச்சுருப்பாங்கள்ல குட்டி குட்டியாக, அந்த சைஸில் தான் நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. நான் சொன்ன இந்த அளவுப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த நெய்கோவா ரெசிபி ரொம்பவே நல்லா வரும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ சுலபமாக எவ்வளோ நல்லா சாஃப்டாக வருது. இது செய்யும்போதே அந்த மனம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம நெய்லேயே பண்ணுறதுனால அந்த நெய் ஸ்மெல் ரொம்ப தூக்கலாக சூப்பராக இருக்குதுங்க. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஒரு டப்பாவில் வச்சு ஒரு 10 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். கெட்டு போகாது. ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த நெய்கோவா ரெசிப்பியை நம்ம மைதா மாவு சேர்க்காமலேயும் செய்யலாம். பொட்டுக்கடலை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த டேஸ்ட்டு ஒரிஜினல் பெட்டிக்கடை ஸ்வீட்டு இந்த நெய்கோவா டேஸ்ட் வந்து வராதுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சமாவது மைதா மாவு சேர்த்தாதான் அந்த ஒரிஜினல் பெட்டிக்கடை நெய்கோவா டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மெத்தட் படியே இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியே சூப்பராக நீங்களும் செஞ்சிடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குதுங்க. அதே மாதிரி தான் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், எடுத்து நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு சாஃப்டாக பூ போல் வந்திருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. வாயில் வச்சோன்னே அப்படியே சூப்பராக கரையுதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட் அப்படியே பெட்டிக்கடை நெய்கோவா எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. கட்டாயம் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா வருங்க. இந்த நெய்கோவா ஸ்வீட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேங்க. பாய்.